சண்டை போடுது பாருங்க கைஸ் அதுங்க ரெண்டும். நம்மளே பார்க்குறோம் பாருங்க. டேய் என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டுப்பா இவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க அதனுடைய ரெக்கை நம்மளுக்கு காட்டுது. நம்மளால் பார்க்க முடியாதது அந்த லயன் சஃபாரி அதெல்லாம் தான். அதுக்கு தனியாக சஃபாரி எடுத்தால் மட்டும்தான் நம்ம லயனை கிட்ட போய் பார்க்க முடியும். மற்றபடி நம்மளால் அந்த வெள்ளை புலிலாம் பார்த்தது உண்மையிலே வேறு லெவலாக இருந்துச்சு கைஸ். அந்த சைடு என்ன கூண்டு போட்டுருக்கு இருங்க நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம். உள்ளே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கானே யாருன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். சிறுத்தை தலைவன். ஸோ சிறுத்தை தலைவனை நம்ம வந்ததுக்கு பார்த்தாச்சு. அழகாக கீழே எங்கேயும் படுக்காமல் இந்த மாதிரி ஒரு மேடை மாதிரி போட்டுடுறாங்க. ஸோ அதில் அழகாக படுத்துட்டு இருக்குது கைஸ். என்னமோ படுத்து தூங்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா சொகுசாக தூங்கிட்டு இருக்காங்க தலைவனுங்க. ஆனால் அங்கே வெள்ளச்சு என்ன கைஸ் இது உள்ளே நம்ம சத்தம் கேட்குது. ஓ அந்த பாட்டெல்லாம் போட்டு விட்டுறாங்க போல். அதுதான் போல் அந்த ஜங்கிள் மியூசிக் மாதிரி பின்னாடி போட்டு விட்டுறானுங்க. அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே கைஸ் சிறுத்தை நண்பன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கட்டும் நல்லா தூங்கட்டும். அடுத்து நம்ம மற்றவனால பார்க்குறதுக்கு போகலாம். எலக்ட்ரிசிட்டி சப் ஸ்டேஷன். ஸோ இதுக்குள்ளே இருந்து தான் வண்டலூர் பூங்காக்கே எலக்ட்ரிசிட்டி வருது போல். இதுக்குள்ளே பாருங்கள் வெள்ளை நாரையா கோடியக்கரை சரணாலய பறவைகள். அங்கே இருக்கிற பறவையாக இங்கே வந்ததுன்னு தெரியலையே. நிறைய இருக்குது கைஸ் உள்ள டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருங்க இங்கே சைக்கிள் விட்டுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா நல்லா கிளியராக தெரியும். நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி படுத்துட்டு இருக்கானுங்க பாருங்கள். ஒரு சில பேர் படுத்துட்டு இருக்கானுங்க, ஒரு சில பேர் நின்றுட்டு இருக்கானுங்க. 2 ரோ மாதிரி இருக்குது. ஸோ மேலே எல்லாம் நின்றுட்டு இருக்குது. கீழே வந்து பாருங்கள் கீழே குட்டி குட்டி நாரைகள்லாம் இருக்குது. சின்னது பெருசு இவனுங்க தான் நின்றுட்டு இருக்கானுங்க. காய்ஸ் அவனுங்க அந்த வெள்ளை நாரை அவனுங்களோட இடமே ரொம்ப பெருசாக இருக்குது. இது ஃபுல்லாகவே அந்த அவனுங்களோட இடம் தான் கைஸ். தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் இன்னும் பெரிய பெரிய நாரையெல்லாம் இருக்குது. இது பேர் என்னன்னு சொல்லிட்டு வைக்கலையே, போர்டு வைக்கலை. ஆனால் இருந்தாலும் பார்க்குறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கானுங்க இவனுங்க பாருங்க. தலைவர்களே என்ன உங்கள் வாய் மட்டும் அசையுது? எல்லா பறவையோட வாயும் பாருங்களேன் அப்படியே அசைஞ்சிட்டே இருக்குது. யாரா அது? அங்கே பாருங்கள் ஒருத்தன் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். ஓ குளிச்சுட்டு இருக்கான் போலையே. ஓகே இவனுங்கள பாருங்கள் அழகாக தூங்கி வழியிறானுங்க. ஒருத்த மட்டும் பாருங்க நம்மளே பார்க்குறான் பாருங்க. டேய் என்னடா இங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டுப்பா இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அதனுடைய ரெக்கை நம்மளுக்கு காட்டுது. இவ்வளோ பெருசு இருக்குது என் ரெக்கை. கிட்ட வந்த போட்டு தள்ளுறோண்டா அப்படின்னு. நான் ஏன்டா கிட்ட வர போகிறேன். அந்த வாய் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. அது உள்ளே ஒரு 4-5 மீன் உள்ளே போகும் போலையே. ஆனால் உள்ளே மீன் இருக்கிற மாதிரியான அடையாளமே தெரியல. இது எங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். சாப்பாடும் போடல. இது எல்லாம் குளிச்சுட்டு இருக்குது போல் கைஸ். குளித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அது அழகுகளை துடைச்சிட்டு இருக்குது. தலையை தேய்ச்சி குளிக்கிறான். வாடா ஏய் வேறு லெவலாக குளிக்குது கைஸ். உடம்பு ஃபுல்லாக நனையுது. நம்மளும் தான் குளிக்கிறோமே, இவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் குளிக்கிறதுக்கு எப்படின்னு. மேலே ஏறுறதுக்கு பார்க்குறான். ஏற முடியுது என்னன்னு சொல்லிட்டு தெரியலையே. ஓ அதுக்கு கையெல்லாம் இல்லை, அது தலையை வச்சு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்குது. தெரியுதுங்களா? என்ன கைஸ் இது? ஓகே அடுத்து இன்னும் நிறைய பேர் பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் நல்லா ஜாலியாக குளிடா, நான் சென்று விட்டு வருகிறேன். கண்ணில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஒரு கூண்டு மட்டும் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டானுங்க. ஆனால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சேஃப்டியாக இருக்கணும்ல, இல்லைன்னா இவனுங்க பறந்து ஓடிடுவானுங்க. இவனுக்கு பேர் சிறு குக்கான். பரவாயில்ல கைஸ் நல்லா இருக்குது. இவனுங்க உள்ளே இருக்குது தான் சேஃபு. வெளியே இருந்தானா எப்படியும் அவன் கண்ணலன்னா மாட்டி டேஸ்ட்டு பார்த்துருவானுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உள்ளே இருக்கட்டும் அவனுங்க. மேலே ஏஞ்சிட்டான் கைஸ். இவ்வளோ நேரம் குளிச்சுட்டு இருந்தவன் மேலே ஏஞ்சி வந்துட்டான். இந்த ஒரு ஃப்ரேமை மட்டும் பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு வேறு மாதிரியான ஃப்ரேம் நல்லா இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம அந்த அனகோண்டாலாம் இருக்குதாமே, எல்லோ அனகோண்டாலாம் பாம்புங்களை பார்த்துட்டு முதலைக்கு போவோம். ஆல்ரெடி நம்ம பாம்பு நிறைய வாட்டி பார்த்துட்டோம். ஏன்னா நான் கிண்டி ஸ்னேக் பார்க்கு போனேன்ல கைஸ்.
அங்கே நம்ம பார்த்துருப்போம். இருக்கு பாருங்கள், உள்ளே சுருண்டு படுத்துட்டு இருக்கு பாருங்கள், எப்படி தூங்குது பாருங்கள், அழகாக தூங்குது. அது அப்படியே தூங்கட்டும். இன்னும் வேறு என்ன இருக்குது? மஞ்சள் அனகொண்டாவே. எங்கடா அனகொண்டா? அனகொண்டாவை காணோம் கைஸ். ஏமாற்றிட்டாங்க நம்மளை. சரி ஓகே, போயிச்சு போட்டோம், விட்டுடலாம் அவங்கள. இவனுங்க தான் சதிப்பு நிலை முதலை குட்டிக்கலாம் கைஸ். 1 2 3 பேர் தூங்கிட்டு இருக்கானுங்க. ஓகே, இன்னும் நம்ம நிறைய எதிர்பார்த்தோம், ஆனால் முதலைங்க அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். இவன் ஒருத்தன் மட்டும்தாங்க கிளியராக தெரியுறான். அதுவும் எப்படி இருக்குது பாருங்கள், சின்னதாக இருக்குது. என்னடா இது இவனுங்களை காணமேன்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து படுத்துகிட்டு இருக்கானுங்க கைஸ். இருக்கானுங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பேர் அப்படியே அந்த மூளைக்கு போயிட்டானுங்க. இவனை வந்து தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அவனுங்க மூளையில் முட்டையிட்டுட்டோம். இங்கே பார்த்தீங்களா கைஸ், இன்னொரு வகையான முதலை. அந்த முதலைக்கு மூக்கு மட்டும் பாருங்கள் எவ்வளோ கூசாக இருக்குது, வாய் ரொம்ப கூசாக இருக்குது. தூங்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் அங்கே நீந்திட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கிறவங்க தான் நம்மளால் பார்க்க முடியுது. நீந்திட்டு இருக்கிறவங்க உள்ளே போயிட்டாங்க, தண்ணிக்குள்ளே போயிட்டான், அவனால் நம்ம பார்க்க முடியல. காட்டு பன்றி எங்கே இருக்கானுங்க? அதோ இருக்கானுங்க பாருங்கள் கூட்டமாக. இருங்க, அந்த சைடு போனால் கிட்டக்க இருந்து பார்க்கலாம். ஆனால் காட்டு பன்றிக்கு அந்த வாயில் கொம்பில் வரும்னு கிளி போட்டேன். இவங்களுக்கு கொம்பும் காணும் ஒன்றும் காணுமே கைஸ். சாதாரண பன்னி மாதிரி தான் இருக்கானுங்க. பாருங்களா நீங்களே, கொம்பே காணும் வாயில். என்னன்னு தெரியலையே, இது புது விதமான காட்டு பண்ணியும். சரி ஓகே, அவனுங்க சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. சேத்தை சாப்பிடட்டும். யானை பாருங்கள், காட்டு யானை. இப்போ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று இருக்கா, அப்படியே அந்த சைடு மரத்துக்கு பின்னாடி ஒன்று ஒளிஞ்சிட்டு இருக்குது. இல்லை, நான் தான் மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கேன். நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு பாருங்க. ஓ, கட்டி போட்டு வச்சுருக்காங்க வயசு. அது எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அது தெரியுதுங்களா? அது பாருங்கள், அந்த கட்டை அவுக்கிறதுக்கு அது பார்க்குது, ஆனால் அவுக்க முடியாது. அப்படியே அவுத்தாலும் இதால் நம்ம கிட்டே வர முடியாது. ஏன் சொல்லுங்கள்? இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம். ஸோ இந்த பள்ளத்தை தாண்டி இவனுங்களால் வரவே முடியாது. ஓகே கைஸ், ஒரு வழியாக இவனால் பார்த்தாச்சு கைஸ். இப்போது பொட்டாமஸ் அங்கே இருக்கானுங்க பாருங்கள். இருக்கிறதே ஒரு 4 பேர் தான் இருக்கானுங்க. அதுவும் மூடிட்டு இருக்குது இந்த இடம். ஓப்பனில் இருந்தால் நம்ம மேலே ஏறி நின்று பார்த்துருக்கலாம். ஸோ மூடுனதுனால சைடில் நின்று தான் நம்மளால் பார்க்க முடியுது. 4 பேர் ஜாலியாக இருக்கானுங்க பாருங்கள். என்னன்னு தெரியல, என் வீடியோ கிளாரிட்டி கம்மியாகுது. அதுக்கு இன்னும் பண்ண முடியாது கைஸ். ஓகே, வந்ததுக்கு இவனில் பார்த்துட்டோமா. யானையும் பார்த்தாச்சு, நீர் யானையும் பார்த்தாச்சு. படுக்கிறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கானுங்க போலையே தூங்குறதுக்கு. சரி ஓகே, தூங்கட்டும் அவனுங்க பொறுமையாக. ரைனோசரஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன கைஸ் இது சத்தம்லாம் வருது? இதெல்லாம் டிஸ்கவரி சேனலில் பார்த்தது. ஓ, சண்டை போடுறாங்களா இவனுக்கு 2 பேர். என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியலையே. எதனா பண்ணுங்கடா நீங்கள். ஓ, ஜாலியாக விளையாடிட்டு இருக்கானுங்க போலையே. இந்த நேரம்னு பார்த்து தான் வண்டி கிண்டிலாம் வரும், நல்லா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது. பாருங்களேன், அழகாக கடிச்சு விளையாடுதுங்க. சண்டை போடுது பாருங்க கைஸ் அதுங்க ரெண்டும். இவனுங்க 2 பேரும் இங்கே சண்டை போட்டு குளிக்கிறானுங்க போல். சரி ஓகே கைஸ், இவனுங்க குளிக்கிட்டோம். வந்ததுக்கு ரைனோசரஸையும் பார்த்தாச்சு, நீர் யானை எல்லாரையும் பார்த்தாச்சு. அடுத்து இந்த ஒட்டகச்சிதைங்க இருக்குதான், அதையும் போய் பார்த்துருவோம். இவனுங்க மூஞ்ச பார்க்கலான்னு பார்த்தா பார்க்க முடியலையே. பின்னாடி பக்கமே தேம்பிட்டு இருக்கானுங்க. அதை பாருங்களேன், தலையை வச்சு முட்டிட்டு இருக்கானுங்க. வாய் திறக்குது கைஸ். அது கொம்பு உடைச்சிட்டு வச்சுருக்காங்க போல். கொம்பு ஒன்று நீட்டமாக வளர்ந்துருக்கும், தெரில. கொம்பு சின்னதாக இருக்குது கொம்பு. என்ன கைஸ் இது ஜிராஃபிக்கு வந்த சோதனை. ஜிராஃபியை கிட்ட இருந்து பார்ப்போம்னு நினச்சா தூரமாக இருந்து பார்க்குறேன் கைஸ்.
அங்கே இருக்குது பாருங்கள், நம்ம மரத்தில் இருக்கிற அந்த ஒரு கிளையை பிச்சு சாப்பிட்றதுக்கு பார்க்குது. ஒன்றே ஒன்று தாங்க இருக்குது, ஒன்றே ஒன்று கண்ணன்னு பார்த்துட்டு இருக்காங்க போல். ஃபிஷ் அக்வேரியம், இதுக்குள்ளே மீன்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மீன் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த ஒரு ஃபிஷ் அக்வேரியம், ஃபிஷ் இருக்கிற இடம். ஸோ வெளியிருந்து பார்க்க நல்லா பளிச்சுன்னு பிரம்மாண்டமாக இருக்குங்களா. ஆனால் உள்ளே போனால் நல்லா கும் இருட்டாக இருக்கும். அதனால் நம்ம உள்ளே போக போகிறதில்ல. மீன்களை பார்க்கணுன்னா இங்கே வந்து பாருங்கள் காய்ஸ். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூவை ஃபுல்லாக நடந்தே சுற்றி பார்த்தாச்சு கைஸ். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2.5 மணி நேரம் பக்கம் ஆச்சு கைஸ் நடந்து சுற்றி பார்க்குறதுக்கு. அதுவே நீங்கள் சைக்கிளை எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 1 hour 1.5 hours முக்கியமான ஸ்பாட்டெல்லாம் பார்த்து நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு வண்டலூர் ஜூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.